குட் மார்னிங் சார். மார்னிங் பா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு சார். ஆங்கர் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். குட் மார்னிங் மா. குட் மார்னிங் சார். ஏம்பா இந்த கேமரா லைட்டிங் எல்லாம் செட் பண்ணியாச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். ஏமா தமிழ்நாடு முழுக்க டாப் 10ல இருக்க கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கேட்டிருந்தேன் என்னாச்சு? ரெடியா இருக்கு சார். அத கொஞ்சம் படிங்க சார். 10வது இடத்துல சேலத்தை சேர்ந்த காவியா பிரபாகர்னு ஒருத்தங்க 36 மார்க் எடுத்திருக்காங்க. 9வது இடத்துல கரூரை சேர்ந்த முத்துசெல்வி 37 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்ததா 8வது இடத்துல சென்னையை சேர்ந்த கல்பனா. இந்த வீட்ல இருக்கிற கண்டஸ்டன்ட் தான் சார் அவங்க. அவங்க வந்து 38 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்ததா 7வது இடத்துல திருநெல்வேலியை சேர்ந்த ராஜலட்சுமி 39 மார்க் எடுத்திருக்காங்க. 6வது இடத்துல காஞ்சிபுரத்தை சேர்ந்த கீதா ரகுநாதன் 40 மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா 5வது இடத்துல கோவையை சேர்ந்த மணிமேகலை 41 மார்க் வாங்கியிருக்காங்க. 4வது இடத்துல வேலூர் சண்முக சுந்தரி 42 மார்க் எடுத்திருக்காங்க. ஈவன் அதே மார்க்க மதுரையை சேர்ந்த செண்மகம் வாங்கி 4வது இடத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. அதனால அடுத்த 2வது இடத்துல இந்த வீட்ல இருக்கிற வேதவள்ளி 43 மார்க் எடுத்திருக்காங்க. முதல் இடத்துல திருச்சியை சேர்ந்த தனிஷா இருக்காங்க சார். அவங்க 45 மார்க் எடுத்திருக்காங்க. இதான் சார் டாப் 10 கண்டஸ்டன்ட் லிஸ்ட். ஆனா இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு டாப் 10 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல ஒரே வீட்டை சேர்ந்த 2 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க இந்த வீட்டை சேர்ந்த வேதவள்ளி. அவங்க வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா கல்பனா. அவங்க வந்து 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க சார். சூப்பர்மா ஸ்ருதி. டெய்லி இந்த மார்க்கை மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி டாப் 10 லிஸ்ட்ல இருக்கவங்க யார் யாருன்றதை நம்ம தெரியப்படுத்தி ஆகணும். சோ அவங்க வீட்டுக்கு போய் நம்ம கவர் பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பா சார். ஓகேமா. காம்பீர்மா வணக்கம். வணக்கம் சார். என்ன நம்ம ஊர்ல நம்ம ப்ரோகிராம் பத்தி என்ன பேசிக்கிறாங்க? நல்ல ரிவ்யூ சார். வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃபோட திறமைய வெளி உலகத்துக்கு கொண்டு வர அற்புதமான ப்ரோகிராம் சொல்றாங்க சார். நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். சொல்லுங்க சார். உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், மனசோட வச்சுக்கோங்க, வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். என்ன சார் முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்றீங்க? இன்னொருத்தருக்கு சொல்லிடுவேனா? சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க நவராத்திரி திருவிழாவில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். ஆமா. அதோட இப்போ வரைக்கும் நடந்த லிஸ்ட் வரைக்கும் ஃபைனல் லிஸ்ட் வந்திருக்கு. இதுல உங்க வீட்டோட 2 கண்டஸ்டன்ட்டும் இருக்காங்க. ஆனா யார் யாரு எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா டாப் 10 லிஸ்ட்ல இருக்காங்க. அது போதும் சார், அது போதும். 10ஓட 11 இல்லாம 10க்குள்ள வந்துட்டாங்கல்ல, அது போதும். அவங்க 2 பேருமே போட்டியில ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு சார். இது வரைக்கும் 5 போட்டி நடந்திருக்கு, இன்னும் 4 போட்டி இருக்கு. சோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த சீசனை வின் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்கு சார். யாரு வேணா ஜெயிக்கட்டும் சார். 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் எங்க குடும்பத்துக்கு தானே பெருமை. ஜெயிச்சா போதும் சார். சார் ரொம்ப நன்றி சார். சரிங்க சார். சரிமா, இந்த லிஸ்ட் மட்டும் எனக்கு டெய்லி அப்டேட் பண்ணிட்டாரு. இப்ப ஷார்ட் ரெடி போலாமா? சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியா இருக்கா? சரிமா போலாம் சார். வேதாஜி மாமா, என்ன அலங்கார ஏற்பாடுலாம் ரெடியா? எல்லாம் ரெடி மாமா. கல்பனா மாமா, நீ எப்படிமா? எல்லாம் ரெடியா? ரெடி மாமா. சரி, போய் பாக்கி ஏற்பாடு பாருங்க. சரி மாமா. ஸ்ருதி கெஸ்ட் இன்வைட் பண்ணிட்டு அப்படியே ஷோ ஆரம்பிச்சிருமா? ஓகே? ஓகே சார். ஓகேமா, கேமரா ரோல். ரோலிங் சார். ஆக்ஷன். ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே. இது ஜீ தமிழ் வழங்கும் நவராத்திரி திருவிழா கொண்டாட்டம். நவராத்திரி திருவிழாவுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான போட்டிகளை பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற போட்டி பூஜை அலங்கார போட்டி. இந்த பூஜை அலங்கார போட்டின்றது என்னன்னா, வருஷம் முழுக்க நமக்கு நல்லது பண்ற கடவுளுக்கு திருப்பி நன்றி சொல்ற விதமா பூஜை பண்ணி எல்லாருமே கடவுளை வழிபடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட 2 கண்டஸ்டன்ட்ஸும் பூஜை பண்ணி வழிபட போறாங்க. அவங்க எந்த மாதிரியான பூஜை முறைகளை கடைபிடிக்க போறாங்க, கடவுள் அலங்காரத்தை எவ்வளவு சிறப்பா செய்ய போறாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியை ஜட்ஜ் பண்றதுக்கான நம்ம செலிபிரிட்டி யாருங்கறத பாத்துடலாம். அவங்கள பத்தி சொல்லணும்னா, she is a well known anchor in தமிழ்நாடு. நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பெரிய பேர் வாங்கினவங்க. அது மட்டும் இல்லாம நடிப்பு துறையிலையும் கால் பதிச்சு சிறப்பா நடிச்சிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஜீ தமிழன் வெரி பியூட்டிஃபுல் ஆங்கர் மகேஸ்வரி. வணக்கம் மேடம். வணக்கம். உடனே ஆரம்பிச்சிருவீங்கல்ல? ஆமா மேடம், உடனே ஆரம்பிச்சிருவோம். படம் ஷூட்டிங் வேற இருக்கு. லேட்டா போனா டைரக்டர் டென்ஷன் ஆயிருவாரு. எக்ஸாக்ட்லி 1 hour. ஓகே? ஓகே மேடம். வாங்க மேடம். ஹாய் ஹாய். வணக்கம். ஹாய் மகி. ஹாய். Thank you so much for coming. Pleasure is mine. Welcome to our home. Thank you. ஷோக்கு போயிடலாமா? Yes. Good. All the best. வாங்க. Thank you. இப்படி உட்காருங்க. வாங்க. ஓகே. இந்த போட்டியை பார்க்கிறதுக்கு நம்ம ஜட்ஜும் தயாராயிட்டாங்க. முதல் கண்டஸ்டன்டா இன்னைக்கு இந்த அலங்கார போட்டியில வந்து கலக்க போறது நம்ம வேதவள்ளி. So let's welcome வேதவள்ளி and நாகராஜ்.
வாங்க. வேதவல்லி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியா 10 நிமிஷம். அதுக்குள்ள நீங்க உங்களுக்கான பூஜையை செஞ்சு முடிச்சிடணும். ஓகேவா? ஓகே. ஓகே. Your time starts now. சார் ஆ ரெடி ஆயிடுச்சு, ஓபன் பண்ணலாமா? சார் சார் ஒரு நிமிஷம் சார், கேமரா ரோல் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ரோலிங் சார். ம், இப்போ ஓபன் பண்ணுங்க சார். ஆக்ஷன். அடடடா, என்ன அழகா அலங்காரம் பண்ணிருக்கா, தெய்வீகமா இருக்கு. பூஜை பண்ண சொன்னா எதுக்கு இப்ப சமணம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா? இப்ப எதுக்கு இவ பாட்டு பாடுறா? பாட்டு போட்டியில ஜெயிச்சாலும் ஜெயிச்சா சும்மா சும்மா பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறா. இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும். நமக்கு வர பாட வராது. இப்ப என்ன பண்றது? என்ன இதெல்லாம் கும்பிடுறீங்க? வேதவழி தோக்குற மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? கல்பனா, ஏதாவது பண்ணுடி. சாரி, திடீர்னு அணிஞ்சு போச்சு. சாரி மேடம். பரவாயில்ல சார். என்னதான் நல்லா பூஜை பண்ணாலும் கற்பூரம் அணைஞ்சா நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மனமுருகி பூஜை பண்ணாலும் அத கடவுள் ஏத்துக்கலன்னு தானே சொல்லுவாங்க. கேமராமேன், ஒரு காம்பாக்டா க்ளோஸ் வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. ஏமா ஏமா காத்துல அணைஞ்சு போச்சு, இதுக்கு போய் இவ்வளவு பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது நான் சொல்லல மாமா. பொதுவா எல்லாரும் சூடா அணைஞ்சதுன்னா இந்த மாதிரி. அப்பா தான் சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்க நீ? இவர் வேற குறுக்க தொன்னு பேசிக்கிட்டு. ஏய், டேய் விடுறா விடுறா. டேய் நாகராஜா, அப்பா இன்னொரு சூட ஏத்துறா. போடா, போமா போ, எடுத்துட்டு வா போ. மாமா, அது பரவாயில்லம்மா, போய் வேற சூட ஏத்து. டைரக்டர் சார், சொல்லுங்க சார். இன்னொரு சூட ஏத்தலாம் இல்ல சார்? சார், இன்னொரு டைம் தாராளமா தீபாராதனை காட்டலாம் சார். எந்த பிரச்சனையும் இல்லை சார். பாரு, டைரக்டர் சொல்லிட்டாரு. போ போ போ, எடுத்துட்டு வா போ. ஃபீல் பண்ணாதம்மா, போ போ. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்ன அவர் இப்படி சொல்றாரு? இப்படி இதோட ஏய், ஏன்டி சிரிக்கிறீங்க? இருங்க. என்ன தம்பி, சிகரெட் பத்த வைக்கிறதுனா மட்டும் ரஜினி ஸ்டைல்ல பத்த வைப்பீங்க. இப்ப சாதாரண கற்பூரம் ஏத்த இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. இது பாருங்க, தயவு செஞ்சு நர்வஸ் ஆகாம பதட்டப்படாம பத்த வைங்க. இப்ப எடுத்துக்கோமா.
ஏய் கண்ணு ஒத்திக்கோ. எங்களோட பூஜை முடிஞ்சிருச்சு. நன்றி. வேதாஜி வாரியர்ஸ் டீமோட வேதவலிக்கு நடுவுல சில தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் ரொம்பவே சிறப்பா அவங்களோட பூஜையை பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ அடுத்த கண்டஸ்டன்ட் கலக்கல் கல்பனா அவங்களோட பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா ஜட்ஜ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டுக்கலாம். கலக்கல் கல்பனா டீம் எந்த மாதிரி பூஜை பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அதை பாக்குறதுக்கு நானும் ரொம்ப உங்களை மாதிரி ஆவலா காத்துட்டு இருக்கேன். சோ லெட்ஸ் வெல்கம் கல்பனா. ஏய், அனிதா, வா. ஆமால ஆ, வாங்க வா. வாங்க. என்ன கல்பனா, நல்லா அலங்காரம் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே கல்பனா, your time starts now. ஏய் கல்பனா, உள்ள என்னதான் அப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்க? துர்க்கையா, பெருமாளா இல்ல முருகனா? ஸ்கிரீனை திறக்கும் போது தெரியதானே போகுது. அப்புறம் என்ன? என்ன சாமி தான் சொல்லிட்டு போயேன். வெயிட் அண்ட் see. கல்பனா, டைம் ஆகுது, திறக்கட்டுமா? ரெடி, ஓகேங்க. டாக்டர் சார், திறக்கட்டுமா? ஓகே சார், ஓபன் பண்ணுங்க. ஆ, வாவ். ஓபன் பண்ணுங்க. ஆ. வாவ். ஒரு குழந்தைக்கு கடவுள் வேஷம் போட்டு வச்சிருக்கா. என்னடா இவ குழந்தைக்கு கடவுள் வேஷம் போட்டு உட்கார வச்சிருக்கான் தானே எல்லாரும் பாக்குறீங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த குழந்தைய ஒரு கடவுளா உங்க முன்னாடி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைய வணங்கணும்னா அது அந்த கடவுளையே வணங்கின மாதிரின்னு நினைச்சுக்கிட்டு இந்த குழந்தைய அலங்காரம் பண்ணிருக்கேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. இந்த குழந்தை தான் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வணங்குற துர்கா. நான் இப்போ இவங்களுக்கு தான் பூஜை பண்ண போறேன். ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்ஸ். ஏங்க கால்ல விழுங்க. ஆ, கால்லையா? ஏங்க ஏன் கால்ல இல்ல? சாமி கால்ல விழுங்க. ஓ சாரி. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் சகல செல்வமும் பெற்று பெரு வாழ்வு வாழ்க. வாங்க. அவ்வளவுதாங்க எங்க பூஜை. இவங்கள மாதிரி இப்படி ஒரு வித்தியாசமான பூஜையை யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஜட்ஜோட கமெண்ட்ஸை கேட்கலாம். மஹி, நீங்க சொல்லுங்க.
ரெண்டு பேருமே நல்லா பூஜை பண்ணாங்க. முதல்ல வேதவல்லி பூஜையை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஹாய் வேதவல்லி. ஹாய். நீங்க ரொம்ப அழகா பூஜை பண்ணீங்க. அதை விட ரொம்ப அழகா பாடினீங்க. கேட்கவே ரொம்ப இனிமையா ஆனந்தமா இருந்துச்சு. சூப்பர் வாய்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ. அப்புறம் கல்பனா பூஜை பத்தி சொல்லணும்னா ஐ ரியலி ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே. ஸ்கிரீன் ஓபன் ஆனதுமே நான் ஃபுல்லா எக்ஸைட் ஆயிட்டேன். தேங்க்யூ மேடம். அதுலயும் நீங்க சொன்னீங்களே குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு, அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். மத்தவங்க மாதிரி இல்லாம ஏதாவது டிஃபரெண்டா ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இந்த புது கான்செப்ட பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேடம். அத நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அதுலயும் நீங்க அந்த குழந்தைக்கு பூஜை பண்ணி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது தான் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. தேங்க்ஸ் மஹி. ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுலயும் கல்பனா பண்ண பூஜையை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப வேதாஜி வாரியர்ஸோட மார்க்ஸ் என்னங்கறத கேட்டிடலாம் மஹி. ஓகே. ஓகே. உங்களுக்கு 7. தேங்க்யூ. இப்ப கல்பனாவுக்கு 9. தேங்க்யூ. தேங்க்யூ so much மஹி. தேங்க்யூ so much. இந்த நிகழ்ச்சிக்கு இங்க வர வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ so much. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. பை. பை. பை 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 பை. பாய். பை. ஓகே. வரேன் சார். தேங்க்யூ வெரி மச். பை. ராமநாதன் சார், இன்னைக்கு ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கோர் அப்டேட் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். ஏதோ பண்றேன். கலக்கல் கல்பனா டீம் நேத்து வரைக்கும் வாங்கின மார்க் 38. இன்னைக்கு வாங்கினது 9. 38 9 47. வேதாஜி வாரியர்ஸ் நேத்து வரைக்கும் வாங்கினது 43. இன்னைக்கு வாங்கினது 7. 43 7 50. ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். கடந்த சில போட்டிகள்ல சரியா மார்க் வாங்காம ரொம்ப பின்னாடி இருந்த கல்பனா டீம் இப்ப முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க 2வது இடத்துல தான் இருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வேதவல்லி டீம் பாத்தீங்கன்னா 50 மார்க் வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க. நாளைக்கு நடக்க போற விளக்கேற்றும் போட்டியில கல்பனா டீம் வேதவல்லி டீமை ஓவர்டேக் பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நாளைக்கு போட்டி விளக்கேற்றும் போட்டி. இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்ல இந்த 2 மருமகளும் இந்த வீட்டை ரொம்ப அழகா வந்து விளக்கேத்தி அலங்காரம் பண்ணி எவ்வளவு அட்ராக்டிவா பண்றாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நாளைக்கு வேற ஒரு செலிபிரிட்டி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ருதி. பாய் அண்ட் டேக் கேர். துர்கா பாப்பா ஓடியாங்க 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 ஓடியாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸா நடிச்சீங்க. வெரி குட் வெரி குட். நீங்க இதுக்கு முன்ன நடிச்சிருக்கீங்களா? என்ன நீங்க ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ல பாத்திருக்கீங்களா? பார்த்தேனே. அப்புறம் ஏன் நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உனக்கும் எனக்கும் 3 மார்க் வித்தியாசம் தான். அடுத்து நடக்க போற 3 போட்டியிலயும் உன்னை மண்ணை கவ வச்சு உன்னை ஓவர்டேக் பண்ணி தட்டி தூக்கல என் பேர் கல்பனா இல்லடி. ஹாய் வியூவர்ஸ், இது நீங்க எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் வழங்கும் நவராத்திரி திருவிழா போட்டி. 6வது நாளான நேத்து
ரொம்ப மங்களகரமா பூஜை அலங்கார போட்டிய பார்த்தோம். நம்மளோட கண்டஸ்டன்ஸும் அவங்களோட முறையில ரொம்பவே அழகா பூஜையை பண்ணி முடிச்சாங்க. 7வது நாளான இன்னைக்கு அதை விட வித்தியாசமான ஒரு போட்டியை தான் பார்க்க போறோம். இந்த போட்டி குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப பிடித்தமான போட்டினே சொல்லலாம். பொதுவா தீபாவளினாலும் சரி நவராத்திரினாலும் சரி நம்ம வீடு முழுக்க அகல் விளக்கு ஏத்தி வச்சு அலங்காரம் பண்ணி வீட்டையே பிரகாசமா வச்சிருப்போம். அதனால இன்னைக்கான போட்டி தட் இஸ் விளக்கு போட்டி. இந்த போட்டியில நம்மளோட கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல கொடுக்கப்பட்ட நேரத்துல அகல் விளக்கு ஏத்தி வச்சு அலங்கரிக்க போறாங்க. அகல் விளக்கு ஏத்தி வச்சு எவ்வளவு அழகா அலங்காரம் செய்யறாங்களோ அதுதான் அவங்களுக்கு மார்க்ஸாவும் அமைய போகுது. சோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான போட்டிக்கு உடனே போலாம். இந்த போட்டியை ஜட்ஜ் பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகானவங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்ப கதாபாத்திரங்கள்ல ரொம்பவே சிறப்பா நடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கவே லக்ஷ்மி கடாட்சமா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஜீ தமிழ்ல அன்னக்கொடியும் 5 பெண்களும்ன்ற மெகா தொடர்ல ரொம்பவே அழகா நடிக்கக்கூடிய பாண்டியம்மான்ற கேரக்டர்ல நடிக்கிற தீபா நேத்ரன் தான் அவங்க. லெட்ஸ் வெல்கம் தீபா நேத்ரன். வணக்கம் மேடம். வணக்கம். போலாங்களா? வாங்க மேடம். ஹாய் தீபா மேடம். வாங்க ஹாய். இந்தாங்க வெல்கம் டு அவர் ரூம். தேங்க்யூ.